அவருக்கும் பரிசுத்த ஆவியான மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே மெய்யாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கான வார்த்தைகளை ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சிந்தித்த பொழுது கர்த்தர் கடந்த நாட்களின் உள்ளத்தில் போட்ட ஒரு ஆமென் மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் மீண்டும் என்னோடு பேசினார். ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கடந்த நாட்கள் நான் தியானித்த பொழுது என் ஆவியில கொஞ்சம் பலப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களையும் கர்த்தர் பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையை வாசிக்க கேட்போம். ஆமென். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையை வாசிக்க போகிறோம். 573வது பக்கம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளை பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று கர்த்தர் இங்க கர்த்தருடைய வார்த்தையை குறித்து வாசிக்கிறோம். உசியா ராஜாவுடைய வாழ்விலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உசியாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறந்த ஒரு ராஜா. கிட்டத்தட்ட 52 வருஷங்கள் எருசலேமிலே ஆளுகை செய்த ஒரு மனுஷன். சோத்திரம். 16 வயசிலே சோத்திரம் ஒன்றும் அறியாத சிறு வயசிலே அவங்க தகப்பனார் மரித்து போனதுக்கு பின்பதாக அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அவனை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அவனை ராஜ சமூகத்தில் அமர வச்சாங்க. சோத்திரம். அதத்தான் அங்க 1வது வசனத்திலே நாம் அங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. யூத ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார். எத்தனை வயசுலீங்க? 16 வயசுல கொண்டு வந்து அவன் ராஜா ஸ்தானத்தில் அமர வச்சார்கள். சோத்திரம். அடுத்த ராஜா நீதான், அடுத்த அல்லேலூயா தேசத்தினுடைய ராஜா நீதான். சோத்திரம். என்று அவனை அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து அவனை அமர வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்படி தேசத்தை நடத்துவது, எப்படி ஆமென் வாழ்க்கை நடத்துவது, என்ன செய்வது என்று தெரியாத அந்த வயசுல அவன் செய்த காரியங்கள் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். ஆமென். அதில் வேதம் சொல்லுகிறது, ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமென். தேசம் அங்கு ஆச்சரியப்படத்தக்க வகையிலே கர்த்தர் உசியாவை ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த 6வது மாதத்துல தேவன் நம்ம குடும்பத்தை பார்த்து, நம்மை பார்த்து, நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், அனுகூலம் அடைய போகிறது. நம்முடைய வாழ்க்கைகள் கைகூடி வரப்போகிறது, பயனடைய போகிறது, நன்மைகள் வரப்போகிறது. ஆமென். உதவிகள் வரப்போகிறது, ஆச்சரியமாய் நடக்க போகிறது. நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு உசியாவை பலப்படுத்தினவர், அன்றைக்கு உசியாவை ஆசீர்வதித்தவர், இன்றைக்கு என்னையும் ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையிலே வருவீராக. இந்த வார்த்தை மூலமா என்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரை ஆச்சரியமாய் நடத்துவீராக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மாற்றம், எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு உயர்வு, எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் இருக்கிற சூழ்நிலை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் தந்தார். சோத்திரம். அவனுடைய கீர்த்தி எங்கு பரவினது. சோத்திரம்.
ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், வயது குறைந்த ஒரு மனுஷன், வெளி யாருக்கு தெரியாத ஒரு மனுஷனை அவன் அந்த தேசமே அறியத்தக்கதாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். எத்தனை பேர் அல்லேலூயா சத்தமா சொல்ல போறீங்க? ஆமென். அவன் பலப்படும் மட்டும் ஸ்தோத்திரம், அவனை கர்த்தர் பலப்படுத்தும் மட்டும் அவனை ஆச்சரியமாய் நடத்தினார். அவன் வயசு வருகிற வரைக்கும், அவனுடைய காலங்கள் வருகிற வரைக்கும், அவனுக்கு ஒரு ஞானங்கள் வருகிற வரைக்கும் கர்த்தர் அவனை ஆச்சரியமாய் நடத்தினார். அவன் பேச்சு ஆச்சரியமாய் இருந்தது, அவன் செயல்கள் ஆச்சரியமாய் இருந்தது, அவனுடைய காரியங்கள் ஆச்சரியமாய் இருந்தது. தேசமே ஆச்சரியப்படும் வகையில கர்த்தர் அனுகூலமாக்கி தந்தார். உங்க வாழ்க்கையில் அனுகூலங்கள் மாறப்போகுது. இதே நிலையில் கர்த்தர் நடத்து போகிறது இல்ல, இதே நிலையில் கர்த்தர் உங்களை கொண்டு போவதில்லை. உங்களை ஆச்சரியமாய் கொண்டு போக விரும்புகிறார், அனுகூலமாய் நடத்த போகிறார். ராஜாக்கள் கண்களுக்கு அனுகூலப்பட போகிறார், எதிரிகள் கண்களுக்கு முன்பது அனுகூலப்பட போகிறார், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக அனுகூலமடைய பண்ண போகிறார். ஓ அல்லேலூயா சொல்லுங்க. வருமானம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஒரே பலவீனம், ஒரே போராட்டம், ஒரே நெருக்கடிகள், ஒரே சூழ்நிலைகள், குடும்பத்தில் பல போராட்டங்கள், குடும்பத்தில் பல சவால்களை சந்திக்கிறேன், பல போராட்டங்களை நான் மேற்கொண்டு வருகிறேன். என்ன செய்வது, ஏது செய்வது, எதெடுத்தாலும் தோல்விகள் வருகிறது என்கிற எண்ணத்திலிருந்து கர்த்தர் அவனை ஆச்சரியமான அனுகூலங்களை தந்தார். வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கோ சொன்ன மாதிரி பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், அவனை குறித்து, உசியாவை குறித்து ஸ்தோத்திரம் நிறைய விஷயங்களை நம்ம இந்த வேத பகுதியில வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம், அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அவனுக்கு பூமியிலே அநேக ஆடு மாடுகளும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, மலைகளிலும் வயல்வெளிகளிலும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரர்களும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாமையில் பிரியமுள்ளவனாயிருந்தான், நல்ல விவசாயியாயிருந்தான், நல்ல அறிவுள்ளவன், நல்ல புத்தி கூர்மை உள்ளவன். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் சிறப்பா செய்கிற ஒரு அறிவு படைத்தவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. பள்ளத்தாக்குல கோபுரங்களை கட்டினான், செயல்படாத இடத்துல கூட கட்ட வேண்டியதை கட்டினான். அநேக பட்டணங்களை அவன் கட்டினான், அநேக தேசத்தின் ராஜாக்களை அவன் ஜெயித்தான், அநேக யுத்தங்களுக்கு அவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். இவன் எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி பெற்று தான் திரும்பி வருவான். சோத்திரம். அதுதான் தேவன் நமக்கு செய்கிற அனுகூலங்கள். எங்க போனாலும் ஒரு வெற்றியை தேவன் நமக்கு தருவார். நீ படிக்க போற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஒரு தொழில் தொடங்குற இடத்துல, ஒரு காரியத்தை நடப்பிக்கிற இடத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை, வெற்றியை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்தரத்துல கோபுரங்களை கட்டினானா. சோத்திரம். ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு கோபுரங்களை, அரண்மனைகளை, மதில்களை கட்டினவன். சோத்திரம். வயல்வெளிகளே பயிர்களையும் திராட்சை தோட்டங்களையும் பலவற்றையும் உண்டாக்கினவன். ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை இந்த உசியாவுக்கு தேவன் தந்தது உண்மையானால் நமக்கும் தர போதுமானவரா இருக்கிறார். நல்ல கையை தட்டி, எனக்கு வாழ்க்கை செழிப்பு வரப்போகிறது, என் வாழ்க்கை அறுவடை வரப்போகிறது, என் வாழ்க்கை நன்மை வரப்போகிறது, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் அது பலத்த நன்மையை தரப்போகிறது, என் வாழ்நாள் எல்லாம் ஜீவனுள்ள நாளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார், நன்மையை கிருபை எனக்கு தொடர்கிற காலங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த உசியாவுக்கு ஸ்தோத்திரம் தேவன் செய்த ஒரு மகிமையான காரியங்கள். ஸ்தோத்திரம். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் அவனுக்கு செஞ்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரு வீக்கா மாறிட்டார். நம்ம அப்படித்தான் சில டைம்ல நல்ல ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் பழைய குருடி ஆமாங்கிற மாதிரி கதை மாதிரி நல்ல நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு அல்லேலூயா சோத்திரம் வந்துடும். ஏதோ ஒண்ணு நமக்குள்ள வந்துடும். சோத்திரம். அப்படி மட்டும் வந்துடாம பாத்துருங்க. சோத்திரம். தேவன் ஏன் சில காலங்கள் நமக்கு ஏன் ஆசீர்வாதம் தராம வச்சிருக்கிறார், ஏன் நமக்கு நன்மை கொடுக்காம வச்சிருக்கிறார், கொடுத்தா இவன் அந்த மாதிரி மாறிடுவா, கொடுத்தா அந்த மாதிரி இவன் மாறிடுவானோ அப்படின்னு இயேசு கொஞ்சம் வெயிட் பண்றார்.
இவனுக்கு கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. எல்லாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு பெருமை வந்துருச்சு. அதை மட்டும் வராம கொஞ்சம் பாத்துக்குங்க. உங்க பேச்சுல, உங்க செயல்ல, உங்க காரியத்துல. ஆமா, அது வரைக்கும் கர்த்தர் தான் எல்லாம் தேவன் தான் எல்லாம், எனக்கு எல்லாம் அவர்தான் செஞ்சாரு, அவர்தான் நடப்பித்தார், எல்லாம் சொல்லி சொல்லி பெற்றுக்கொண்டவன் எல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டா தெரியுமா? என்னுடைய திறமை தான் இதெல்லாம். என்ன சொல்லிட்டாரு? என் திறமை தான். சோத்திரம். யாருக்கு கீழ்ப்படியும்? அது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் உசியா அதுக்கப்புறம் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டார், யாரும் இவனை அடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை வந்து சோத்திரம். நல்ல வேளை திரும்ப அவன் தேவ சமூகத்துக்கு வந்து விட்டான், அதனால பிழைத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 16, 17, 18 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அந்த அதிகாரங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பெருமை வந்து ஆமென் ஆலயத்துக்குள்ள போய் ஆசாரியனுக்கு முன்பதாக இவனே போய் எல்லாம் செய்வான். ஆசாரியனை இவனே அடக்கினான். சோத்திரம். இவனே ஆளுகை செய்தான். அப்படிப்பட்ட காரியங்களா செய்யறான். அதை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. சோத்திரம். அல்லேலூயா. நான் தான் எல்லாம், என்னை கொண்டுதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த நான் ஆணவம் பெருமை மட்டும் நம்ம வாழ்க்கையில வராம பார்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் அனுகூலமடைய செய்வாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இங்க 4 வித ஆசீர்வாதங்களை ஆமென் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அந்த 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது யுத்தத்திற்கு சோத்திரம், யுத்தத்திற்கு அல்லேலூயா எல்லாரும் தன்னுடைய அல்லேலூயா சோத்திரம் ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. யுத்தத்திற்கு ஆயுதங்கள், அருவாள், ஈட்டி, ஆமென் இப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். சோத்து. ஆனா இந்த உசியா என்ன பண்றாரு அப்படின்னா, இவரே மிஷின்களை, இயந்திரங்களை இவரே உருவாக்கி எருசலேமில கொண்டு வந்து வச்சு அந்த மிஷின் மூலமாக பெரிய பெரிய கல் எடுத்து அதே விசிறுமா. எப்படிங்க? கல் எடுத்து மனுஷன் என்ன செய்ய வேண்டாம், எரிய வேண்டாம். அந்த மிஷினை என்ன செஞ்சிரும்? கல் விசிறும். அந்த மிஷினே வந்து அம்புகளை பாயும். அந்த மிஷினே எல்லா வேலையும் செஞ்சிடும். அந்த மிஷின் மட்டும் கொண்டு வச்சா போதும், அதுவே எல்லாவற்றையும் செய்து முடித்துரும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை சோத்திரம். முதலாவது வெகு சிந்தை சோத்திரம் அவனுக்கு உண்டாயிருந்தது. விசேஷித்த ஒரு சிந்தை அவனுக்கு வந்தது. எந்த ராஜாக்களும் அவன் செயல்படாத, யோசிக்காத ஒரு சிந்தைய இவனுக்குள் கர்த்தர் கொடுத்தார். நமக்குள் அப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு சிந்தைய, விசேஷித்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. யாரும் யோசிக்காத, யாரும் சிந்திக்காத ஒரு பேச்சு, ஒரு செயல், அது தேவன் நமக்கு தருவார். வேண்டாமா யாருக்கும்? ஆமென் சொல்லுங்க. நான் செய்யற காரியம், அது என் வாழ்க்கை யாரும் யோசித்தாராத, சிந்தித்திராத ஒரு விசேஷித்த ஒரு ஞானத்தை, ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். அதுதான் அனுகூலம், அதான் நன்மை, அதுதான் நமக்கான ஆசீர்வாதங்களை தேவன் முதலாவது வெகு சிந்தையை சோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் அவனுக்கு உண்டாக்கினார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, 2வது பாத்தீங்கன்னா அல்லேலூயா அவனுடைய காரியங்கள் வெகு தூரம் பரம்பிச்சு. சோத்திரம். வசனம் வாசிக்கும் போது அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு. சோத்திரம். வெகு சிந்தை அவனுக்கு வந்தது. சோத்திரம். தேவன் அப்படி ஆசீர்வதித்தார், விசேஷித்த சிந்தையினால் ஆசீர்வதித்தார். 2வது பாருங்க, அவனை வெகு தூரம் அவன் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு வெகு பட்டணங்கள், பல நாடுகள் அறியத்தக்கதாக அவனுடைய கீர்த்தி, அவனுடைய செயல்கள் பரவினது. உங்களை குறித்து நிறைய பேர் அறியத்தக்கதான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராக. உங்க பட்டணம், உங்க தேசம் உங்களை குறித்து ஆச்சரியமாய் பார்க்கிற காலங்கள் வந்துவிட்டது. நீங்க செய்கிற காரியங்களை ஆச்சரியமாய் எல்லாரும் கேள்விப்படுகிற காலங்கள் வந்துவிட்டது. உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க தொழிலை குறித்து, உங்க காரியங்களை குறித்து அநேக பேர் அறிந்து கொள்ளுகிற காலங்கள் வந்துவிட்டது. சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, பாஸ்டர் குறித்து, நம்மை குறித்து இந்த தேசம் பட்டணம் அறிகிற காலங்கள், வெகு தூரம் அறிகிற காலங்கள் வந்துவிட்டது. ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்களா? இந்த ஆனமலைக்கு எப்படி பல ஆயிரம் கூட்டங்கள் வர்றாங்களோ, இந்த ஆலயத்தை நோக்கி வருகிற காலம் வரப்போகிறது. சீக்கிரம் நடக்க போகிறது. வெகு தூரம் பரம்ப போகிறது. அந்நிய காரியங்களுக்கு வருகிற ஜனங்கள் தேவ காரியத்துக்காய் ஓடி வருகிற காலங்கள் வரப்போகிறது. அது அனுகூலமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை, சபையோ கர்த்தர் தரிசனங்களை கர்த்தர் அப்படி பரப்ப வைக்க போகிறார். அல்லேலூயா. சதமா ஒரு அல்லேலூயா. சோத்திரம். வெகு பலம் சேர்ந்தது. சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார்.
கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். வெகு பலம் அவனுக்கு தேவன் தந்தார். அவனை பலப்படும் மட்டும். வயசு சின்னதுதான், வயசு ரொம்ப சின்ன வயசு, ஞானம் இல்ல, அறிவில்ல. கர்த்தர் அவனை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார். செய்கிற காரியங்களை அவனை கொடுத்து அவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். உங்களுக்கு அந்தந்த காலங்கள் வேண்டிய பலனை, வெகு பலனை, குறைந்த பலன் அல்ல, நல்ல ஸ்ட்ராங் பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இன்னொன்னு 4வது ஒரு விசேஷத்துக்காரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு 3,07,500 பேர் இவனுக்கு ஒரு சேனையா இருந்தாங்க யுத்தத்திற்கு. ஆமென். 3,00,000 பேர் இவன் கூட இருந்தாங்களாம். ஆமென். வர மாட்டே எத்தனையோ தலைவர்கள். சோத்திரம் பாருங்க. ஆமென். 2,600 சோத்திரம். அல்லேலூயா. யுத்த தலைவர்கள் மட்டும் 2,600 தலைவர்கள் மட்டும் இவன் கூட இருந்தாங்க. 3,07,500 பேர். 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது 3,07,500 சேனை இவனுக்கு கூட இருந்துச்சு. வெகு ஜனம் உங்ககிட்ட சேரும், வெகு கூட்டம் அல்லேலூயா இந்த இடத்தை நோக்கி வரும். அல்லேலூயா சப்போர்ட்டா நிக்கும். 2,600 பேர் அல்லேலூயா தலைவர்களாக நின்றார்கள் யுத்தத்திற்கு. அவன் கூட சப்போர்ட்டாக, அவனுக்கு துணையாக ஒரு சிறு பையன், ஒரு சிறு ராஜா, ஒரு அறியாத காலங்களில் தேவன் அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு சேனையை, ஜனங்களை தந்தார். எனக்கு யாருமில்ல, வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் ஒரு பெரு கூட்டத்தை தேவன் தரப்போகிறார். நமக்கு சப்போர்ட்டாக, துணையாக, பலப்படுத்த, நம்ம உற்சாகப்படுத்த, நம்ம தூக்கிவிட, நம்ம கரம் பிடிக்க, நம்மை நடத்த, அல்லேலூயா நமக்கான ஒரு கூட்டத்தை தேவன் தரப்போகிறார். நல்ல கையை தட்டி ரியா கபரா பரபலபா. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவங்க வெகு சிந்தை வரப்போகிறது, வெகு தூரம் பரம்ப போகிறார். வெகு பலம் வரப்போகிறது, வெகு ஜனங்கள் சேர போகிறார்கள். இப்படிப்பட்ட நன்மைகள் நம்மை நோக்கி வருவதாக, இப்படிப்பட்ட நன்மைகள் நம்மை நோக்கி வருவதாக. அல்லேலூயா. என் கூட இருக்கிற ஆளுகள்லாம் அல்லேலூயா குழி பறிக்கிற ஆளா இருக்குது. என் கூட இருக்கிற ஆளுகள்லாம் எனக்கு விரோதமா செயல்படுற ஆளா இருக்கிறது. நோ, இந்த உசியாவுக்கு கூட இருந்த ஆட்கள் எல்லாம் நல்ல பராக்கிரமசாலியா இருந்தார்கள், நல்ல சப்போர்ட்டான துணையான ஆட்களா இருந்தார்கள். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் நம்ம பக்கம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஊழியத்தை குறித்து நான் அடிக்கடி கவலைப்படுவேன். சோத்திரம். அல்லேலூயா. சப்போர்ட்டுக்கு துணையாக ஆமென் யாரும் இல்லையாப்பா. ஆண்டவரே சோத்திரம். ஊழியத்தை இன்னும் நடத்துவதற்கு, உற்சாகமா செயல்படுவதற்கு, இந்த ஊழியத்திற்காக சப்போர்ட் பண்ண, அல்லேலூயா அந்த சப்போர்ட், இந்த சபை எழுப்பி கட்ட, ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆள் துணை இல்லையே என்று சொல்லி கலங்கும் பொழுது கர்த்தர் பல வார்த்தை மூலமாய் நம்மை பலப்படுத்துவார். அப்படிதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கடந்த நாட்கள் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 5-10 என்று நீ யோசிக்கிறாயா? 5 ஜனங்களுக்காய் 10 ஜனங்களுக்காய் நீ யோசித்து நடக்கும் என்று நீ பார்க்கிறாயா? உனக்கு பல லட்ச ஜனங்களை, பல ஆயிரம் ஜனங்களை நான் வச்சிருக்கிறேன். அதை உனக்கு தருவேன். உன் பக்கத்தில் சப்போர்ட்டாக, துணையாக தலைவர்களை தருவேன் நான் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அனுகூலமாகும் என்று இந்த வார்த்தையை தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். எது அனுகூலமாகும்? சொத்து, வெகு சிந்தைகள். ஆமென். வெகு தூரம் பரம்புகிற காரியம், வெகு பலங்கள். அல்லேலூயா. வெகு அல்லேலூயா ஜனம். அல்லேலூயா வெகு சேனை நம்ம பக்கத்தில் வரும். சோத்து, இதெல்லாம் அனுகூலமாய் தேவன் நமக்கு தரப்போகுது. இதெல்லாம் ஆசீர்வாதமாய் நமக்கு தேவன் தரப்போகிறார். சோத்துரோ. அல்லேலூயா. ஆமா, அந்த உசியாவுக்கு தேவன் அல்லேலூயா எப்படி எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தார், எப்படி எல்லாம் அனுகூலமாய் இருந்தார் என்பதை வேகமாக 4 காரியங்களை இதே வேத பகுதியிலே உசியாவுக்கு தேவன் அல்லேலூயா எப்படி இருந்தார், தேவன் அவனுக்கு எப்படி அனுகூலமா இருந்தார், அதுதான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் எப்படி உசியாவுக்கு அனுகூலமா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நமக்கு அனுகூலமா இருந்தா போதுங்க, மற்ற எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவர் மட்டும் நமக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும். அவங்க இல்ல, இவங்க சப்போர்ட் இல்ல, அவங்க துணை இல்ல, அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு அல்லேலூயா சப்போர்ட்டாக, துணையாக இருந்தா போதும். அல்லேலூயா. அவர் நமக்கு அனுகூலமாய். உசியாவுக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரிய ஜெயத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். வாசிக்க போறோம் சில விஷயங்களை. அல்லேலூயா வாசிக்க போறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 1 அல்லேலூயா. தேவன் எப்படி அனுகூலமாய் இருந்தார்? அவன் காரியங்களை வாய்க்க செஞ்சார். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தார்னா நம்ம காரியங்கள் வாய்க்கும், எல்லாம் நமக்கு சாதகமாய் நடக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, உசியாவுக்கு தேவன் எப்படி அனுகூலமா இருந்தார், அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அனுகூலமா இருக்கும் போது நம்ம காரியம் எல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, நம்ம காரியம் எல்லாம் வாய்க்கும். தேவன் எனக்கு அனுகூலமா இருக்கும் பொழுது, தேவன் எனக்கு துணையா இருக்கும் போது, தேவன் எனக்கு அல்லேலூயா பக்கபலமா இருக்கும் போது என் காரியம் எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று எத்தனை பேர் கையை உயர்த்தி கேட்க போகிறீங்க? என் காரியங்களை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே, என் காரியங்களை தேவன் செவி கொடுப்பீராக. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினா. என்ன சூழ்நிலையோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன நெருக்கடியோடு உங்க வாழ்க்கையில் வாழ்றீங்களோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. இதுவரை நீங்கள் வேண்டின காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவாராக. இதுவரை நீங்க விரும்பின காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஓ, எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என் காரியம் வாய்க்க போகுது, என் தொழில்ல காரியங்கள் வாய்க்க போகுது, என் குடும்பத்துல காரியங்கள் எல்லாம் வாய்க்க போகுது, என் விண்ணப்பத்துல காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணினார். தேவன் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவான்னு விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்க காரியங்கள் எல்லாம் நடக்குன்னு நம்புறீங்களா? அதுல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், தேவன் எல்லாம் நடப்பார், எல்லாம் செய்வார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரை தேட வேண்டும். உசியா கர்த்தரை தேடினான். சகரியாவின் நாட்களிலே சோத்திரம் தேவ தரிசனத்தை பெற்று செயல்படுகிற, புத்தியாய் செயல்படுகிற சகரியாவின் நாட்கள் தன் மனதை ஒப்பு கொடுத்தான், மனதை தேவன் பக்கமாய் கொடுத்தான். ஆகவே கர்த்தர் அவன் தேடின காரியங்களை வாய்க்க பண்ணினான். இத்தனை ஆண்டுகளாக நீ தேவ சமூகத்தில் தேடி தேடி உன் விண்ணப்பத்தை செலுத்தி, கண்ணீரை செலுத்தி, தேவனை தேடி தேடி ஜெபித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. இதுவரை நடக்காத எல்லாம் நடக்க செய்வாராக. இந்த 6வது மாதத்துல உங்க காரியங்கள் எல்லாம் மகிமையாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவரே காரியங்களை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தினாலே, அவருடைய சித்தத்தினாலே காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவருடைய கையினாலே எல்லாம் வாய்க்கும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகூடி வர பண்ணுவா. அல்லேலூயா. நெகேமியாவுக்கு 52 நாள் அலங்கத்தை கட்டி அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணினது உண்மையானால் சில நாட்களுக்குள்ளாக உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அன்றைக்கு நெகேமியாவுக்கு 52 நாள்னா உனக்கு 5 நாள் நடக்க செய்வா, உனக்கு 50 நாள் நடக்க செய்வா, உனக்கு 15 நாள் நடக்க செய்வா. ஓ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, கர்த்தர் அன்றைக்கு நெகேமியாவுக்கு அந்த காரியங்கள் வாய்க்க பண்ண உண்மையானால் எனக்கும் அது நடக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த மாதம் தேவ பந்தியில் வரும் பொழுது, அல்லது 1வது வாரத்தில் அடுத்த மாதம் வரும் பொழுது அநேக பேர் சாட்சி சொல்லும் வகையில கர்த்தர் உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கையை தட்டி ஓ அல்லேலூயா. ஓ, இந்த 30 நாட்களுக்குள்ளாக என் காரியங்கள் வாய்க்க பண்ண போகிறார். அடுத்த மாதம் சாட்சி சொல்ல வகையில என் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார், நடப்பிக்க போகிறார், செயல்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவன் தேடின நாட்களில், ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடின நாட்களில் நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்தும் நீங்களாக்கி என்னை என்ன செஞ்சார்? விடுவித்தார். அவரை தேடும் பொழுது நம்மை விடுவிப்பார். நம்ம எப்படி தேடுறோம்? தேவனை எப்படி தேடுறோம்? எந்த மாதிரி தேடுறோம்? என்ன எண்ணத்தோட தேடுறோம்? எப்படிப்பட்ட சிந்தையோடு தேடுறோம்? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த நாட்கள் எல்லாம் எப்படி வருவாங்க தெரியுமா? தேவனை தேடுது. ஆண்டவர் இன்னைக்கு என்னோட கூட பேசணும், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நல்ல ஆவியில நிரம்பனப்பா, இன்னைக்கு நல்ல நான் அந்நிய பாஷையில பேசணப்பா, நல்ல என் பரிசுத்தத்துக்காக இன்னும் வாழ்வதுக்கு ஒப்பு கொடுக்கணப்பா, என் பாவமெல்லாம் மாறணப்பா, நான் இன்னைக்கு ஆலயத்துல போன தன்னை மறந்து ஆராதிக்கணும் என்று ஜெபம் பண்ணி வருவாங்க. அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு சேர் இல்ல, ஃபேன் இல்ல, சோத்திரம். அன்னைக்கு நல்ல வசதி இல்ல, அன்னைக்கு நல்ல சூழ்நிலை கிடையாது, சோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வெள்ளையும் போட்டுதான் ஆத்துமாக்க சபைக்கு வருவாங்க, சோத்திரம். எல்லா வாரம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுதான் வருவாங்க, சோத்திரம். அப்படிப்பட்ட பரிசுத்தம், அப்படிப்பட்ட தேவனை தேடுகிற அந்த உணர்வு எல்லாருக்குள்ள அந்த பாறை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த ஆராதனை எல்லாம் அப்படி ஒரு சூப்பர் ஆராதனையா இருக்கும். இன்னைக்கு மிக்ஸ் மியூசிக் இல்ல, இன்னைக்கு இருக்க மாதிரி மைக் செட் இல்ல, சோத்திரம். இன்னைக்கு ஸ்பீக்கர்கள் கிடையாது. அன்னைக்கு ஊற்றப்பட்ட ஆவியான பிரசன்னம், ஜனங்களுடைய வாஞ்சை எப்படி நிரம்பும் தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னால கொட்டு அடிக்க முடியாது, எத்தனையோ முறை கையெல்லாம் கிழிஞ்சிருக்குது, சோத்திரம். அடிச்சு கிழிஞ்சிருக்கு. ஜனங்கள் ஆவி நிரம்ப நமக்குள்ள ஒரு பரவசம் வந்துடும். நமக்குள்ள ஒரு, நான் சின்ன பையனாத்தான் இருப்பேன் அப்ப, அபிஷேகம் பெறல, நான் எனக்கு தேவனுடைய அபிஷேகம் எனக்கு கிடையாது. ஆனா கொட்டு அடிக்கும் போது, ட்ரம் அடிக்கும் போது ஜனங்கள் நிரப்பு நம்மை வந்து ஒரு கரண்ட் பாய பண்ணும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தெரியுமா சபைக்கு ஜனங்கள் வருது? ஆண்டவரே நான் இன்னைக்கு 10:30 மணிக்கு சபைக்கு போறேன், பாஸ் 12:30 மணிக்கு முடிச்சிடணும், பாட்டு ரொம்ப நேரம் பாடக்கூடாது, ஆமா பிரசங்கம் வந்து ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லணும், என்னை திட்டக்கூடாது, திட்டுற மாதிரி பிரசங்கம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே நைஸான பிரசங்கமா இருக்கும், நல்ல தூக்கம் வரணும், சபையில உட்காந்து நல்ல தூக்கம் வரணும், எதையும் நான் கெண்டு கூடாது. ஹலோ, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் போறதும் தெரியக்கூடாது, நான் வர்றதும் தெரியக்கூடாது, என் உடம்பு ஒன்னும் அசையப்படாது, என்னுடைய சாரி என்னுடைய சட்டை வேஷ்டி எல்லாம் கசங்கிடக்கூடாது, சோத்திரம். எவனும் வந்து என் மேல விழுந்துடக்கூடாது, எவனும் வந்து என்னை இடிச்சிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். விளங்காத ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வர திருவிருந்து, ஆனா சாமி பாஸ் எத்தனை மணிக்கு முடிப்பாருன்னு தெரியல, சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு போட்டு ஒரே இழுப்பாரு, சோத்திரம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க, சோத்திரம். ஆமேன்னு வரமாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ சொல்றாங்க, ஆமா பாஸ்டர் நீங்க அப்படித்தானே செய்றீங்க அப்படிங்கிறாங்க யாரோ. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை தேடும். பாருங்க, உசியா எத்தனை வருஷங்கள் தேவனை தேடினானோ, எத்தனை காலங்கள் தேவனை அது வரைக்கும் வெற்றி பெற்றான். எப்ப தேடுவதை நிறுத்தினானோ அவன் தோத்து போனான். ஆமென் சொல்லுங்க. உசியாவோட சரித்திரத்தை வாசி பார்க்கும்போது, அல்லேலூயா, அதைத்தாங்க வாசிக்கிறோம், அதைத்தாங்க பார்க்கிறோம், தோத்துறோம். அவன் எத்தனை காலங்கள் தேடினானோ தேவனை தேட 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 வெற்றி பெற்றான். தேவனை தேடுவதை கொஞ்சம் பேக் அடிச்சான், தேவனுக்கு விரோதமா செயல்பட்டா அவன் அங்க தோல்விதான் பார்த்தான். ஆனா பல வெற்றிகளை அந்த உசியா போர்ல ஜெயித்திருக்கிறான், பல ஜெயங்களை இந்த உசியா பெற்றிருக்கிறான். காரணம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. நான் அல்லேலூயா அவரை தேடினேன். சிங்கக்குட்டிகள் அல்லேலூயா தாழ்ச்சியடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. காரியங்களை 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 வாய்க்க பண்ணுவா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போற? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியா எருசலேமில் இருந்து, இஸ்ரவேலில் இருந்து அவன் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனான். எத்தனையோ 1000 பேர் சிறைப்பட்டு போனாங்க. அவன் இருந்த அந்த அல்லேலூயா சிறை அல்லேலூயா இருந்த அந்த காலங்களில இங்கிருந்து வந்த ஒரு மனுஷன் நெகேமியா சந்திக்கிறான். அந்த மனுஷனை, எங்க ஊர்ல எப்படிப்பா இருக்குது, அந்த ஊர்ல எப்படி இருக்குது, என்னமா இருக்குது, நம்ம வேற இப்படி எங்களை கொண்டு வந்து கடத்தி கொண்டு வச்சுட்டாங்க, சிறையிருப்பில் நாங்க இருக்கிறோம், அந்த பட்டணம் எல்லாம் எப்படி இருக்கிறது, எருசலேம் அலங்கம் எப்படி இருக்குது என்று அவன் எங்கேயோ இருந்து எருசலேமை விசாரிக்கிறான், எருசலேமை கேட்கிறான். பாருங்க, சபையின் மேல, எருசலேம் மேல, தன் தேசத்து மேல, தன் சபையின் மேல ஒரு பாரம் பாருங்க நெகேமியாவுக்கு. எங்கேயோ இருக்கிற மனுஷன் அங்க வந்த ஒரு மனுஷன்கிட்ட விசாரிக்கிறான். அவன் சொல்றான், ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு போச்சு, அக்கினியினால சுட்டடிச்சு விட்டுட்டாங்க, அங்க பெலிசியர்கள் அல்லேலூயா ராஜாக்கள் சனகரிப்புல வந்து அங்க அல்ல பயங்கரமான சேதம் பண்ணி விட்டான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது இவன் இங்கிருந்து பாரப்படுகிறான். முழங்கால் படிட்டு அந்த செய்தி கேட்ட முழங்கால் படிட்டு கர்த்தரை தேடி ஒருமனப்பட்டு கதறி உபவாசத்தோடு தேவ சமூகத்துல போராடுகிறான். எங்கேயோ இருக்கிற மனுஷன்
அங்கிருந்து இந்த எருசலேமுக்காக தேவனை தேடுகிறான், உபவாசம் இருக்கிறான், பாடுபடுகிறான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், நம்ம இன்னைக்கு போக முடியலையே, வீட்டுல இருக்கிறோமே அப்படிங்கிற பாரம் வருதா? நல்ல இழுத்து ஆட்டி வலிச்சு மசாலா ஆட்டி நல்ல அமுத்தி இழுத்து நல்ல கொரட்டை விட்டு டிவி பார்த்து நல்ல காலத்தை வேணா போக்குவோம். நாமே வரமாட்டேன். எங்கேயோ இருக்கிற அந்த நெகேமியாவுக்கு ஒரு பாரம் பாருங்க. ஐயோ, என் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, என் சபை இடிக்கப்பட்டு விட்டது, அக்கினியினால சுட்டரிக்கப்பட்டு விட்டது என்கிற பாரம், தேவனை நோக்கின ஒரு பாரம். அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நமக்கு அந்த பாரம் வருதா? அந்த பாரம் நமக்கு இருக்கா? சோத்திரம். இன்னைக்கு ஒரு ஜெப நாள், இன்னைக்கு ஒரு ஆராதனை நாள், இன்னைக்கு தேவ கர்த்தருடைய பந்தியின் நாள். தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம போக முடியல, ஐயோ மாரடிச்சு அழுகிற ஒரு பாரம் நமக்கு வருதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு போகாத அன்னைக்கு நமக்கு ரொம்ப குதூகலமா இருக்கும். அன்னைக்குதான் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி, ஆமா அல்லேலூயா, எல்லா சிக்கன் கறி கோழிக்கறி சோத்துரும், ஆமா எல்லா சமையலும் ஆட்டி போட்டி சோத்துரும், அதுல அடிச்சு வெட்டி கலாப்பி சாப்பிடுங்களா. சிலர் சீரு வீடு, சிலர் கல்யாண வீடு, சிலர் இளவு வீடு சோத்திரம். நம்ம தேவ சமூகத்தில் ஆராதிக்க வேண்டிய நாள்ல, தேவனை தேடுகிற நாள்ல சிலர் வேலைக்கு போகிறது, அல்லேலூயா, வருமானத்துக்காக, கூலிக்காக, எஜமானுக்காக, அல்லேலூயா, ஓனருக்காக, அல்லேலூயா, மனுஷனுக்காக ஓடுகிற வாழ்க்கை. ஜெபத்தை விட்டு, ஆராதனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, அல்லேலூயா, தேவனை தேடாமல் ஓடுகிற ஒரு வாழ்க்கை எப்படி காரியங்களை வாய்க்க பண்ணுவா? தேவனை தேடுகிற அந்நாட்களில் காரியம் வாய்க்க செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் காரியம் வாய்க்க பண்ணு. வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணா நடக்காது சகோதர சகோதரிகளை. வீட்டுல உட்காந்து உபவாசம் போட்டா அந்த உபவாசம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. வீட்டுல உபவாசம் இருக்கணும். சோத்திர சபையை தேடணும். அல்லேலூயா. சபைக்காக வைராக்கியமா தேடும் பொழுது அங்கே அல்லேலூயா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரப்பட எழும்பி கர்த்தரை தேடி வருகிற அந்த உணர்வு வரணும். தாவீது ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அல்லேலூயா, இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நாள் என்று அறிந்த பொழுது அவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி மகிழ்ச்சியோடு ஆராதனைக்கு ஓடி வந்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேமில் என் கால்கள் நீக்கலாயிற்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ராஜாக்கள் மந்திரிகள் சொல்லும் போது எனக்கு அது எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்தது. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன் என்று அந்த நாளுக்காக ஓடி வருகிற ஒரு வாஞ்சை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் ஆராதனைக்கு வந்தா தேவனை தேடுறோம், வார வாரம் வந்துருவாங்க, ஆனா வாயை திறக்கவே மாட்டாங்க. ஆமென். வாயை திறக்கிறது இல்ல, பாட்டு பாடுறதுக்கு வாயை திறக்கிறது இல்ல. சோத்திரம். ஆமா, உங்களுக்காக விளவரி அம்மா மாட்டி டிவி மாட்டி வச்சிருக்கிறோம். சோத்திரம். எதுக்கு? பார்த்து பாடுறதுக்கு. சோத்திரம். ஆமா, பாஸ்ட் என்ன டெய்லியும் ஆமா என்னத்தையோ போடுறாரு. ஒரு நாள் சீரியல் போட மாட்டாரு, ஒரு நாள் சினிமா போட மாட்டாரு, ஆமா ஒரே என்னத்தையோ ஒன்று எழுத்தெழுத்தா போடுறாரு. அப்படி நிறைய பேர் உட்காந்து ஈன்னு பார்த்துட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 10:30 மணிக்கு என்னத்தையோ போடுறாங்க, அதை போட்டா கூட பரவாயில்ல, பாஸ் என்ன எழுத்தெழுத்தா போடுறாரு. சிலருக்கு படிக்க தெரியாதெல்லாம் அப்படிதான் பார்க்கும் போல இருக்கு. பாடணும், வாயை திறந்து பாடணும், துதிக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு அம்மா ஓடி வந்து சொல்லுது, பாஸ்டர் சினிமா போடுங்க பாஸ்டர். சினிமாவா? என்னைக்கு நம்ம சினிமா போட்டுருக்க பாஸ்டர்? இல்ல ஒரு படம் போடுவீங்களா? அந்த படம் போடலையா பாஸ்டர்? அப்படி கேளம்மா, என்னம்மா சினிமாங்கிற? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு எதுக்கு வர்றோம்? சபைக்கு என்னத்துக்கு வர்றோம்? நம்மை மாற்றுகிற உருமாற்றுகிற இடம் இது. நமக்கு சாதகமான இடம் இல்ல, நமக்கு அல்லேலூயா சாதகமான சூழ்நிலை அமைகிற இடம் இல்ல. தேவன் நம்ம சூழ்நிலையை மாற்றுகிற இடம் தான் கர்த்தரை தேடுகிற சமூகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார், காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் தேடினபடினார், கர்த்தரை அவன் தேடினபடினார். ஆசா அப்படிங்கிற ஒரு மனுஷன், சோத்திரம், அல்லேலூயா, அவன் கர்த்தரை தேடினபடினார், அவன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. 14:7. அவன் அரசாண்டு 3ஆம் வருஷத்தில் 14:7
2 நாளாகமம் 14:7 அவன் யூதாவை நோக்கி தேசம் முன்பாக நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். நாம் தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே கட்டினார்கள். அப்படியே அவனுக்கு காரியம் வாய்த்தது. கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கர்த்தரை தேடினோம், ஆகவே நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆசா ஒரு தேவ மனுஷன், இவன் ஒரு ராஜா. சோத்திரம். இவன் அல்லேலூயா சேவித்த இவன் ஆண்ட அந்த காலங்கள் தேசம் அமைதலா இருந்தது. அதுக்கு முன்னாடி அமைதல் இல்ல, அதுக்கு பின்னாடி அமைதல் இல்ல. ஆனா ஆசா ஆண்ட அந்த நாட்கள்ல தேசம் அமைதலா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் இருந்த காலத்தில் பயங்கர விக்கிரகங்கள், அவன் இருந்த காலங்கள்ல பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்த காலங்கள். அங்கங்க உன்னை கட்டி எழுப்பிடுவான், அங்கங்க உன்னை கட்டி எழுப்பி அல்லது ஆலயத்துக்குள்ளே அல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை நடக்கும். சோத்திரம். அப்படிப்பட்ட காலங்கள் ஆசா அவைகள் எல்லாம் அகற்றி தகர்த்து தேவனை தேடுவதற்கு தேசம் முழுவதையும் ஒப்பு கொடுத்தான். ஆகவே தேசம் அல்லேலூயா அவனுக்கு முன்பதாக காரியங்களை வாய்க்க பண்ணினான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? தேவனை தேடாத வரைக்கும் உங்க காரியங்கள் வாய்க்க போகிறது இல்ல. நீங்க தேடுகிற காலம் வரைக்கும் உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆசாக்கு பின்னாடி ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனா எதிரிக்கு பின்னாடி பயங்கர கூட்டம். பாருங்க, 9ஆம் வசனம் வாசிக்கும் போது அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு அங்க வந்தாங்க. ஆசாக்கு எதிராக அவர்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசாக்கு பின்னாடி கூட்டம் இல்ல, ஜனம் இல்ல. தேவனை நோக்கி வேண்டு பண்றான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, பலம் உள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாம் அந்த ஆசாவுக்கு முன்பதாக முறிந்தோட பண்ணினா, அவர்களை ஓட பண்ணினா. 10 லட்சம் பேரை ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு ஓட வச்சது உண்மையானா, நம்மை கொண்டு கர்த்தர் நம்முடைய எதிரிகளை, நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? தேவனை தேடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா மழை வந்துடக்கூடாது, ஒரு கிளைமேட் அல்லேலூயா மோடம் போட்டக்கூடாது. சோத்திரம். நமக்கு அல்லேலூயா அருமையான டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கு இலவச பேருந்து கொடுத்திருக்காக. இங்க ஒரு ஆளும் கோயம்புத்தூர் ஈரோட்ல இருந்து யாரும் சபைக்கு வரலையே, எல்லாரும் பக்கத்துல இருந்து தான் வர்றோம். எல்லாருக்கும் இலவச பஸ். சோத்திரம். இதெல்லாம் என்னுடைய ஜபம், உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய ஜபம். எப்ப விசுவாசிகளுக்கு போன் பண்ணி கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், காசு இல்ல பாஸ்டர், 5 பைசா கூட இல்ல பாஸ்டர். என்னுடைய உபவாச ஜபம் தான் அப்படி ஆண்டவர் ஃப்ரீ ஆக்கி விட்டு இருக்கிறார். நாம என்ன வர மாட்டேங்குது. அதுவும் கிராமத்தில் ஓடுற டவுன் பஸ்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. காரணம் என் ஜபனால. நான் தைரியமா சொல்ல முடியும். என்னால என் மக்கள் எல்லாம் மலையிலும் குகையிலும் பஸ் வசதி இல்லாத இடத்துல இருந்து வர்றாங்க. அவர்களுக்கு ஆண்டவரே வாய்க்க பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் அப்படி கொடுத்திருக்கிறார். நாம என்ன வரமாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆனா இந்த காலத்துல கூட நமக்கு இன்னும் காசு இல்ல, எனக்கு அது இல்ல இது இல்ல சபைக்கு, அதனால தான் வர முடியல. 1008 சாக்குகள். நீ காலாட்களோட ஓடும் போதே நீ இப்படி மெதுவா போனீங்கன்னா நீ எப்படி போவ? குதிரைகளோடு எப்படி ஓடுவ? காலாட்களோடு போகும்போதே நீ இப்படி ஸ்லோவா இருந்தீனா அல்லேலூயா குதிரைகளோடு எப்படி ஓடுவ? ஆகாப்பு ரதத்துல ஓடுறான், ஆனா எலியா நடந்து ஓடுறான். ஆனா ஆகாப்பு முன்னாடி, ரதத்துக்கு முன்னாடி, குதிரைக்கு முன்னாடி எலியா ஓடினான். தேவ மனுஷன் அப்படித்தான் இருக்கணும். தேவ மனுஷன் அப்படித்தான் இருக்கணும். யோர்தான் அல்லேலூயா 2ஆக பிளந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக. ஆசாரியர் கால்கள் யோர்தான்ல பட்ட உடனே அல்லேலூயா யோர்தான் 2ஆ பிளந்தது. வேதத்துல அற்புத அதிசயங்களை நீங்க வேதத்துல தியானம் பண்ணீங்கன்னா அதுல ஏதோ ஒரு சத்தியம் இருக்கும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யோசுவா அல்லேலூயா 2-13 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அல்லேலூயா அங்கே ஆசாரியர்கள் அல்லேலூயா ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போனாங்களா? எப்படி போனாங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஜனங்களுக்கு முன்பாக.
உங்க எதிரிக்கு முன்னாடி, உங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க நிமிர்ந்து நடக்கணும். அப்பதான் வெற்றியை பார்க்க முடியும், ஜெயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பார்க்கும்போது நீ சொங்கியா, நீ சோம்பலாக, ஏதோ வியாதி உள்ளவனாக இருந்தேனா, அவன் இன்னும் நம்மளை பார்த்து அவமானமா பேசுவான், இன்னும் நமக்கு கூட நம்ம செயல்படுவான். வியாதி இருந்தால் நன்றி நிமித்தி பண்ணாதான் சொல்ல வைப்போம். வீட்டுல கஞ்சியை கொடுத்தாலும் வீட்டுல வெளியே போகும்போது யாவுன்னு விட்டுட்டு போ, பரவாயில்ல நல்ல சாப்பாடு போல் இருக்கு அப்படி 4 பேர் பார்ப்பான். ஆனா வீட்டுல குடிச்சது என்னது? கஞ்சி. வெளியே போனதுக்கு அப்புறம் யாவ். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டையானாலும் கசக்கி கட்டு. ரேஷன் சாரியானா பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய் கொடுத்து அயன் பண்ணு. என்ன மோசம்னு கேட்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அயன் பண்ணி நல்ல நீட்ட நடிச்சிட்டு போ. தேவனை தேடுகிற பிள்ளைல காரியம் வாய்க்கும். இன்னும் ஆதிகாலம் மாறி அவன் ஒண்ணுக்கு இல்லாத மண்டையில ஒரு எண்ணெய் இல்ல, சோத்துல தலையை சீவறது இல்ல, மண்டை மொட்டையடிச்சிட்டு வர ஆண்டவர். ஆளுகளை மண்டையில கட்டுகளை ஒழுங்க மண்டை வெட்டணும். குருவி மண்டை மாதிரி அந்த இன்னொத்தி மண்டையில தூக்கி வச்ச மாதிரி இதெல்லாம் அந்த கட்டிங்களை மாத்தணும். நல்ல மண்டைகளை, நல்ல கொண்டை மண்டைகளா இருக்கணும். சோத்துரும் நல்ல ட்ரெஸ் போடணும். நல்ல கண்டையான ட்ரெஸ் இருந்தா நல்ல அதுல அயன் பண்ணி நீட்டா போடணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பாட்டுல செண்டுவன் அடிச்சு வச்சு நல்ல மனம் வீசிட்டு வெளியே போங்க. கெட்ட நாத்தம் மேல வரக்கூடாது. நான் தேவனை தேடுகிற பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை. அவர் அழகானவர், அவர் சிவப்பானவர், அவர் 10,000 சிறந்தவர், அவர் பிள்ளை நானு. அல்லேலூயா சொல்லுங்க. போனுக்கு மட்டும் அப்பப்ப கவர் மாத்திரம், கிராச்சஸ் கார்டு அப்பப்ப மாத்திரம். லைட்டா சின்ன கிராச் விழுந்தாலும் உடனே போய் 150 ரூபாய் கொடுத்து அதுல மாத்திரம். ஒரு கவரை எத்தனை முறை கவர் மாத்திரம்? ஒரு செல்போனுக்கு, செத்து போகிற ஒரு செல்போனுக்காக எவ்வளவு கவர் மாத்திரம்? என்ன ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல பேர்ல போடுங்க, நல்ல அல்லேலூயா நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணுங்க, ஒண்ணு தப்பு இல்ல. என்ன பாஸ்ட் இப்படி சொல்றாரு, எப்படி சொல்ல மாட்டாரு? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நல்லா இருக்கணும். என்ன ஆமென் வர மாட்டேங்குது. தேவ பிள்ளைகள் சிறப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டை வந்து பாருங்க, ஒரே பிரச்சனை, ஒரே கடன், ஒரே பணம் இல்ல, அப்படி சொல்லாத. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். சிங்க குட்டிகள் வேணா பாட்டினியா கிடக்கும், ஆனா ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. அதுக்கு ஏதாவது மான் குட்டி, ஏதாவது குட்டி கிட்டி கிடைக்கும் சிங்கத்துக்கு. அந்த குட்டிக்கே அல்லேலூயா, ஆமா அல்லேலூயா காலியா இருக்கும் போது, ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறை வராது. விசுவாசம் நம்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்கு தான் இலவசமா அரிசி போடுறாங்க, இலவசமா அல்லேலூயா எல்லாம் நமக்கு கொடுக்கறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க. இலவச அரிசி பருப்பு ரொம்ப கம்மி விலை கொடுக்கறாங்க, எண்ணெய் ரொம்ப கம்மி விலையில கொடுக்கறாங்க. சாப்பிட்டு சமையல் பண்ணி செத்துலும் போக மாட்டேன். என்ன வீட்டுல ரேஷன் அரிசி தான் இருக்கு. ரேஷன் அரிசி என்ன மோசமா? அதான் நல்ல அரிசி. இப்பெல்லாம் நாமே ஆக மாட்டேங்குது. பாஸ்டர் எத்தனை நாள் சாப்பிடுறீங்க அப்படின்னு யார கேக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான்லாம் சாப்பிட்டேன். நான்லாம் பல வருஷமா சாப்பிட்டு இருந்தவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வெறுக்கிற ஆள் நான் கிடையாது. அது இந்த பாஸ்ட் கிடையாது. சோத்து எல்லாமே வா குடு அப்படின்னு தான் என்னுடைய பழக்கம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா. அதுக்கு நான் கற்றுக்கொள்ளப்பட்டவன். என் தகப்பனார் அதுக்கு சிறந்த உதாரணம். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம சாதாரணமான ஆட்களாய் தேசத்தை நிற்க கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் தேடின நாட்கள் காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படும். 2வது வேகமா போறேன். 2வது கர்த்தர் உசியாவுக்கு எப்படி ஆமென் அல்லேலூயா அனுகூலமா இருந்தார். 7வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தியரையும் குர்பஹாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். 2வது அவனுக்கு துணை நின்றார். தேவன் என்ன செஞ்சார்? 2வது எப்படி அனுகூலமா இருந்தார்? யார் கூட நிக்கிறாங்களோ இல்லையோ, யார் கூட நின்னா? கர்த்தர் கூட நின்னார். வர மாதிரி சொல்லுங்க. யார் கூட நின்னா? கர்த்தர் கூட நின்னார். புருஷனை கட்டி இத்தனை வருஷமாச்சு, என் கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு நாள் நிக்க மாட்டான், பேச மாட்டான். ஓ, நீங்க எத்தனை நாள் புருஷனுக்கு சப்போர்ட்டா பேசுனீங்க? வாரி வாரி கொற்றைகளாச்சு. இல்லையா? ஆமா, புருஷனை விட்டு கொடுக்காதீங்க, மனைவியை விட்டு கொடுக்காதீங்க. ஒரு நாளும் புருஷன் மனைவியும், மனைவி புருஷனையும்
விட்டு கொடுங்க. எந்த இடத்திலும் உயர்ந்துதான் பேசணும். நீங்க துணை நீக்கலைன்னா யாரும் துணை நீக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் அல்லேலூயா நாங்கெல்லாம் கூடியெல்லாம் சில விஷயங்களை பேசுவோம். ஒவ்வொரு அல்லேலூயா வைஃப்களை குறித்து சில பாஸ்டர்மார் பேசுவாங்க. ஆமா, பரவாயில்ல. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், பரவாயில்ல உங்க மனைவி தங்கமான மனைவி, நல்ல பொண்ணு, சூப்பர் பொண்ணுப்பா, உனக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு. ஆனா எனக்கு டக்குனு அவனை பார்த்தோன்னா ஆக்சன் எனக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு. உடனே அவர் அதை விட மாட்டார். ஐயோ நீங்க சொல்ற மாதிரி 100% உண்மை, ஆமேன்னு சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன். அவர் சொல்றதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவோம். பரவாயில்ல, உண்மையாத்தான் சொல்றாரு அவரு. வெளியே பாருங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள என்ன நடக்குமா எனக்கு தெரியாது. வெளியே விட்டு இயேசு கிறிஸ்து அப்படித்தான், அப்பாவும் அப்படித்தான். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பண்ற எல்லா பிரார்த்தனத்துக்கு எப்பவோ கொரோனால போய் சேர வேண்டியது. இன்ன வரைக்கும் பரமபிதாட்ட கெஞ்சிட்டு இருக்கிற ஆண்டவரே, அடுத்த கொரோனா வரப்போகுது, விட்டுறாதீங்கப்பா, எங்க பிள்ளை எனக்கு இன்னும் வேணும்னு கெஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆமென் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளை எப்படி ஆசீர்வச்சிருங்கப்பா, என் பிள்ளை எப்படி ஆசீர்வச்சிருங்கப்பா, பிதாவே பிதாவே கெஞ்சி கேட்கிறேன். அல்லேலூயா என்று ஆண்டவர் பிதாவிடத்துல கெஞ்சி கூத்தடி நமக்கு சப்போர்ட்டா துணையாக எப்போது நம்மோடு இருக்கிற ஆண்டவர், இரவு பகலும் உறங்காமல் தூங்காமல் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நேசர் நம் கூட நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் சொல்லுவான், நீ சீக்கிரம் செத்துருவ, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லுவான். ஆனா அப்பா இயேசு நம்மை கரங்களை தூக்கி இன்னும் பல ஆண்டு இருப்பா என்று நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஆண்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லாம் மரிச்சு போயிருந்தேன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு எலும்பு கூட இருக்காது, எல்லாம் மண்ணு தின்னு போயிருக்கும். ஆனா இன்னைக்கு நல்ல ஆண்டவர் சுகமா முழுன்னு வச்சிருக்கிறார். சோத்திரம். பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, பாஸ்டர் எப்படி இவ்வளவு அழகா இருக்குன்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறபடினாலே. டாக்டர் சொன்னா எப்போ நீ செத்துருவ, நீ சீக்கிரம் முடிஞ்சிருவ, உன் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் எப்போ சொன்னா, சாகர வரைக்கும் மாத்திரை சாப்பிட சொன்னா, அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டாக துணையாக பலனாக நிற்கிறார் என்றா எவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. பண சப்போர்ட்டா, அல்லேலூயா சரீர சப்போர்ட்டா, என்ன சப்போர்ட் வேணும், கர்த்தர் நமக்கு துணையாக பலனாக அற்புதமாய் நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த உசியா ஸ்தோத்திரம் பல பெலிசிய பட்டணங்களையும் அவன் ஜெயித்தான். பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் புறப்பட்டு போய் பெலிசியரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் அல்லேலூயா எப்பேனின் அலங்கத்தையும் அசோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அசோத்து நாட்டிலும் பெலிசியருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிசியரையும் குர்பாலிலே குடியிருக்கிற அரபியரையும் அல்லேலூயா மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு அனுகூலமாயிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. மனித சப்போர்ட்டை விட தேவனுடைய சப்போர்ட் அவனுக்கு அதிகமா இருந்தனால தான் எல்லா பட்டணங்களையும் ஜெயித்தான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல. ஒரு வீட்டை நம்மளால ஜெயிக்க முடியலனா, ஒரு சாதாரண மனுஷன் நம்மளால ஜெயிக்க முடியலனா எப்படி பட்டணங்களை ஜெயிப்பது? நீங்க பைபிள் எடுத்து நீங்க ஆதியாகமத்திலிருந்து புரட்டி படிச்சு பாருங்க. எல்லாமே வேதத்தை வாசிக்கும் போது அவர்கள் இந்த பட்டணத்தை ஜெயித்தார்கள், இந்த பட்டணத்தை ஜெயித்தார்கள், இதை ஜெயித்தார்கள். நம்மனால ஒரு அரிசி பருப்பை கூட ஜெயிக்க முடியல. சொல்லு. டெய்லி ராத்திரி தூங்கும் போது எல்லா பொம்பளைகளும் புலம்பிட்டு தான் தூங்குவாங்க. நாளைக்கு என்னத்தை வைக்க, ஒரு சாம்பார் கூட வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம், ஒரு குழம்பு வைக்கிறது கூட நம்மளால ஜெயிக்க முடியலனா எப்படி பட்டணத்தை ஜெயிக்கிறது? என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அவங்க புலம்புறது உண்மைதானே, அவங்க புலம்புறதும் உண்மைதானே. புருஷனுக்கு சாம்பார் பிடிக்காது, பிள்ளைக்கு சாம்பார் பிடிக்குது, இன்னொரு ஆளுக்கு சுண்டக்காய் குழம்பு தான் பிடிக்கும். ஒரு ஆளு சொல்லுங்க, ஒரு ஆளுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். அப்ப அந்த அம்மா வீட்டம்மா என்ன பண்ணும்? சிக்கனை வைக்கிறதா, சாம்பார் வைக்கிறதா, சுண்டக்காய் வைக்கிறதா, இந்த மண்டக்காய் வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க புலம்புறது நியாயம் தானே? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் நமக்கு துணை நிற்பா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அவன் இல்ல அழுகாதீங்க, புலம்பாதீங்க. கர்த்தர் நமக்கு கூட நிற்கிறார், கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டா நிற்கிறார், கர்த்தர் நமக்கு உதவியா நிற்கிறார். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களோட கூட கானான் தேசத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பார்வோன் சேனை பின்னாடி துரத்திட்டு வருது.
பார்வோன் சேனைகள் பின்னாடி ரதங்களோட பின்னாடி துரத்திட்டு வருது. பின்னாடி செங்கடல், சுற்றிலும் மலைகள், தப்பிப்பதற்கு வழி இல்ல. பல நெருக்கடியான சூழ்நிலைகளை அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சேனைக்கு முன்பதாக கர்த்தர் நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. செங்கடலை பிளந்தா, பார்வோனை ரதங்களை அந்த அக்கினியினாலே சோத்திரம் அந்த செங்கடலினாலே அவர்கள் மூழ்கடிக்க பண்ணினா. கர்த்தர் அந்த பார்வோனுக்கு முன்பதாக கர்த்தர் அவளுக்கு முன்பதாக நின்றார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நமக்கு முன்னாடி நிக்கிறாரு. கர்த்தர் நமக்கு துணையா நிக்கிறாரு. பயப்படக்கூடாது. சோத்திரம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் சோத்திரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பாக்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியாவின் நாட்களில பஸ்காவை வெகு வருஷமாக அனுசரிக்கல. அதனால அந்த தேசத்தில் பல தீங்குகள் வருது. கர்த்தருடைய கோபம் அங்க வருது. சோத்திரம். எந்த நன்மையும் பார்க்க முடியல, எந்த சப்போர்ட்டையும் அவனால பார்க்க முடியல, எந்த உதவியும் அவனால பார்க்க முடியல. அந்த 30ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க வாசிக்கிறது ஜனங்கள் தவறு பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க. தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் வந்தது. எசேக்கியா போய் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே இவர்களை மன்னியும். 19ஆம் வசனம் வாசிக்கும் போது எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்றத்தக்க அடையாது இருந்ததும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் செய்தார். கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்தார். பல அல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு தேவன் துணை நிற்க மாட்டார். ஆகவே அல்லேலூயா தேவனுக்கு அல்லேலூயா உகந்தவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் தேவனை ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி தவறுகளை தப்பிதங்களை மன்னித்து ஆண்டவரே என் கூட வாங்க என்று தேவனிடத்தில் கேட்கும் போது அவர் நமக்கு துணையாய் நிற்பார். எசேக்கியா அதான் ஜெபம், என் கூட வாங்கப்பா, என் ஜனங்களோட வாங்கப்பா, கோபத்தை மாற்றுங்க, நீங்க மன்னிப்பீராக என்று அவன் வேண்டின பொழுது கர்த்தர் அவளுக்கு துணை நின்றார். ஆராதிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், பரிசுத்தாவின் பெற்ற பிள்ளைகள், பல வருஷமா தேவனை தேடுற பிள்ளைகள், பாவம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க கூட நிக்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார். தேவனுக்கு விரும்பல பொய் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க கூட நிக்க மாட்டார். தோத்திரம். உண்மை இல்லாம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கவே மாட்டார். தோத்திரம். உண்மையா இருக்க பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. உண்மையா கர்த்தருக்கு வாழ பிரயாசப்படுங்க. பொய் பேசாம வாழ பிரயாசப்படுங்க. தோத்திரம். அதுல வேலையில உண்மையா இருங்க. நீங்க போற இடங்களில உண்மையா செய்யுங்க, உத்தமமா செய்யுங்க. உங்க ஓனரை ஏமாத்தி நீங்க காசு சம்பாதிக்கணும் அவசியம் இல்லாது ஒட்டாது நீக்காது. ஆமென் சொல்லுங்க. வேலையில டிமிக்கி கொடுத்து வேலையில ஏமாத்தி ஆமென் அல்லேலூயா நம்ம ஓனருக்கே தெரியாம அல்லேலூயா எஜமானுக்கே தெரியாம பல தில்லுமுள்ளுக்கு வேலையெல்லாம் செஞ்சு பல காரியங்களை செஞ்சு ஆதாயத்துக்காக அப்படி இப்படி பண்ணீங்கன்னா யாரும் எந்த தேவனும் உனக்கு உதவியாக துணையாக நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க ரொம்ப பரிசுத்தவான்களாட்டா மத்த ஆள்ல போட்டு கொடுத்து நீங்க பெரிய நல்ல ஆளாட்டா ஓனருக்கு ரொம்ப நல்ல ஆள் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் மத்த ஆள்ல போட்டு கொடுத்து மத்த எல்லாம் காலி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவும் இந்த அல்லேலூயா. நீங்க உங்க வேலையெல்லாம் உத்தமமா உண்மையா இருங்க. நீங்க உங்க ஓனருக்கு கர்த்தர் பார்க்கிற என்பதை உணர்ந்து காரியங்களை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். எந்த நிம்மதியான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் துணை நிற்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனைவிக்கு உண்மையா இருங்க, புருஷனுக்கு உண்மையா இருங்க. ஆமேன் வராதே. உண்மையா இருந்தா ஆமேன் வந்திருக்கும். மனைவிக்கு உண்மையா இருங்க. எல்லா காரியத்திலும் உண்மையா இருங்க. சோத்திரம். மனைவி ஏமாத்தி அப்படி செய்யணும் விரும்பாதீங்க. புருஷனை ஏமாத்தி இப்படி செய்யணும் விரும்பாதீங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆதி காலத்துல அல்லேலூயா சோத்திரம் புருஷர்கள் அப்படி ஒரு மாதிரிலாம் இருந்தாங்க. அதனால சீர்கட்டப்பா முளகட்டப்பா எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சாங்க. என்ன ஆமேன வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்து புருஷர்கள் நல்ல புருஷர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நம்புறேன், விசுவாசிக்கிறேன். சம்பாதத்தில் அப்படி கொண்டு வைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் செலவுக்கு 50-100 எடுத்துக்குவாங்க. அதனால கோவிச்சுக்காதீங்க. அதனால சண்டை போட்டு ரசம் விஷமா வச்சிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன 100 ரூபாய் குறையுது, அவனுக்கு ராத்திரி ரசத்துக்கு பொதுவாக விஷத்தை வச்சிட வேண்டியதான்.
ஆமென் சொல்லுங்க. புளிக்குழம்புல எச்சா கொஞ்சம் புளிய கொஞ்சம் கரைச்சு ஊத்திர வேண்டியது, அவன் குடிச்சு சாகட்டும். உப்ப கொஞ்சம் அள்ளி போட்டுற வேண்டியதான். காப்பியில கொஞ்சம் ஆமென் அல்லேலூயா டிகாஷனை ஏத்தி சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சு ஏத்தி விட்டுற வேண்டியதான். அப்படிலாம் செய்ய வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு, அல்லேலூயா. தேவன் நமக்கு துணையா நிற்பார். ஒரே மாதிரி நேசிங்க, ஒரே மாதிரி அன்பு கூறுங்க. சோத்திரம். அல்லேலூயா. 6 மாசத்துல ஒரு அன்பு, அதுக்கப்புறம் 6 மாசத்துல ஒரு அன்பு, இப்படி இருக்க கூடாது. சோத்திரம். டீயை கொடுத்தா என்னங்க டீ குடிங்கன்னு கொடுங்க. ஒரு நாளைக்கு டீ என்னங்க, ஒரு நாள் என்னங்க டீ குடிங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் அப்பளம் பொரிச்சு கொடுத்தா ஆமா டெய்லியும் அப்பளம் பொரிச்சு கொடுங்க. சோத்திரம். ஒரு நாள் நல்ல ருசியா செஞ்சு அப்பளம் பொரிச்சு கொடுத்து ஒரு நாள்ல அப்பளமும் இல்லாம குழம்பும் இல்லாம ரசமும் இல்லாம வாடி வதங்கி வச்சிடாதீங்க. ஆமீன் வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் சூடா காப்பி வரும், ஒரு நாள் ஆறுன காப்பி வரும். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் நல்ல அன்பு வரும், ஒரு நாள் என்ன மைனி, ஐயோ என்ன தங்கம், என்ன ராசா அப்படிங்கிறது. ஒரு நாள் பேய கழுதிய என்ன நீ, அப்படி எல்லாம் பேசப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு துணையா நிற்பா, தேவன் நமக்கு பக்கபலனா இருக்கிறார். பல பட்டணங்களை ஜெயிக்கலாம், பல ராஜ்யத்தை ஜெயிக்கலாம், பல ராஜாக்களை ஜெயிக்கலாம், பல தேசத்தின் பெலிஸ்தியர்களை நீ ஜெயிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மனைவி ரொம்ப நேசித்தீங்கன்னா மனைவி கிட்ட இருந்து நிறைய நன்மைகள் வரும். நான் பார்த்த ரகசியங்கள் உங்களுக்கு சொல்றேன். நம்ம நேசிச்சு பாருங்க, புருஷனை நல்ல நேசிச்சு பாருங்க. அவர் என்ன தப்பு பண்ணட்டும் நல்ல நேசிச்சு பாருங்க, உங்க நேசத்துல அவர் விழுந்துருவார். அப்படிதான் பைபிளே சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுருல நீங்க அல்லேலூயா 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சோத்திரம். எடுத்து வாசி பாத்தீங்கன்னா அப்படிதான் அழகா சொல்லுது. சோத்திரம். நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அவங்களை நீங்க கரெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப நீங்க அப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எச்சாத்தான் பண்ணுவாங்க. இது நான் பார்த்தவங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்க பக்கபலனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, முன்ன மாதிரி என் புருஷன் இல்லையே, முன்ன மாதிரி அவர் இல்லையே, அவருக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் சுருக்கு வச்சு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு எலிப்பொறி மாதிரி செயல்பட்டீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க, ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. கர்த்தரை நமக்கு துணையா நின்றார்னா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அவர் கரம் பிடித்து தூக்கி சொல்றாரு, பயப்படாதே. வலது கையை பிடித்து அல்லேலூயா ஏசாயா 41 சொல்றார். அல்லேலூயா 13 நினைக்கிறேன். அவர் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். புருஷன் பிடிச்ச வலது கையை விட்டு இருக்கலாம், அல்லது மனைவி பிடிச்ச கை நம்மளை விட்டு இருக்கலாம். கர்த்தர் கையை ஒரு நாள் விடவே மாட்டார். தேவ கரம் ஒரு நாள் நம்ம விடவே விடாது. அல்லேலூயா சொல்லுங்க. 2வது சொன்னேன், அல்லேலூயா தேவன் துணை நிற்கிறார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது சொல்லி நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அல்லேலூயா அவனை பலப்படுத்தினார். 3வது, கர்த்தர் எப்படி அனுகூலமா இருந்தார், அவனை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். சோத்ரா. அவரை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவர் வயசிலும் அவருடைய காலங்களையும் பலப்படுத்தினார். அவர் அல்லேலூயா பல காரியத்திலும் அல்லேலூயா இந்த உசியாவை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு எந்த சப்போர்ட் எல்லாம், எந்த மனுஷ சப்போர்ட் தெரியல, குடும்பத்தின் உறவுகளுடைய சப்போர்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. சோத்ரா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனை என்ன செஞ்சாராம், பலப்படுத்த. அவனுடைய கீர்த்தி எகிப்து எல்லை மட்டும் பல தேசங்கள் எட்டினது, பரவினது. அவனுடைய பலம், அவனுடைய காரியம் எங்கு பரவத்தக்கதா கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உங்க வீட்டை கட்டணும் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை தேவன் கட்டணும் விரும்புகிறார். எதெல்லாம் பலப்படுத்தணுமோ, பலவீனமானதோ அதை கர்த்தர் பலப்படுத்தணும் விரும்புகிறார். சொந்த இடம் இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கான நன்மை இல்லையே, எனக்கான வேலை இல்லையே, எனக்கான ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கான பிள்ளை இல்லையே, எனக்கான இந்த நன்மை இல்லையே என்று பல வாழ்க்கை நீங்க பலவீனப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கான மாப்பிள்ளைகளை, பொண்ணுக்களை, ஆமென் அல்லேலூயா, குடும்ப உறவுகளை, சொந்தங்களை, அல்லேலூயா உங்க காரியங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். பவுல் சொல்லும்போது சொல்ல, பவுலுக்கு எந்த சப்போர்ட் இல்ல, பவுலுக்கு யாரும் சப்போர்ட் இல்ல. போற இடத்துல அடிதான், போன இடத்துல உதவிதான். சோத்திரம். எங்கேயுமே அவனுக்கு எந்த உதவி சப்போர்ட் இல்ல. கூட வருகிறவர்களும் அல்லேலூயா கொஞ்ச தூரத்தில் அவனை விட்டு போயிடுறாங்க. அந்த பவுல் அவர் கொஞ்ச தூரம் அனுப்பி விட்டுறாரு. ஊழியத்துல பவுலுக்கு யாருமே பலன் இல்ல. ஆனா பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்றார்.
அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரு. பலவீனத்துல என் பலன் உனக்கு பூரணமா விளங்குன்னு சொன்னாரு. சோத்திரம். அல்லேலூயா. பவுலை பல இடத்துல பலப்படுத்தினது கர்த்தர். அல்லேலூயா. தேவன் அவனை கர்த்தர் பலப்படுத்தினார். உங்களையும் நீங்க உங்க அல்லேலூயா சம்பாத்து தான், உங்களுடைய வேலை தான் உங்களை பலப்படுத்த நினைக்காதீங்க. உங்க பிள்ளை தான் உங்களை பலப்படுத்துவா நினைக்காதீங்க. உங்க உறவுக்கு தான் உங்களை பலப்படுத்த நினைக்காதீங்க. நீங்க யாரையும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் தான் நம்மை பலப்படுத்த முடியும். கர்த்தர் தான் நமக்கு வேண்டியதெல்லாம் தர முடியும். சோத்திரம். அல்லேலூயா. அவன் பள்ளத்தாக்குல அல்லேலூயா கோபுரங்களை கட்டினா, வனாந்தரத்துல கோபுரம் கட்டினா, அல்லேலூயா வயல்வெளிகள்ல பயிரை உண்டாக்கினா, திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினா, அல்லேலூயா விவசாயம் எல்லாம் மகிமையா பெருகினுச்சு, எந்திரங்கள் எல்லாம் மகிமையா செயல்பட்டது காரணம் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். 2600 பேர் தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு ஆளை சமாளிக்கிறது கஷ்டம். 2600 தலைவர்கள். சோத்துரா. 3,07,500 சேனைகள் இருந்தது. எத்தனை அவன் சமாளிப்பதற்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் தேவ சமூகத்தை பலனத்தை கேட்பேன். ஆண்டவரே என் சபையை நல்ல பெருசா மாத்துங்கப்பா, 500 ஆத்மா கொண்டு வாங்கப்பா, 1000 ஆத்மா கொண்டு வாங்கப்பா. ஆண்டு கேட்பாரு. ஒரு நாளைக்கு சமாளிக்க முடியுமா? ஆமேன வர மாட்டேன். இப்ப இருக்கிற ஒரு 200 ஒன்னால என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. சோத்திரம். அதுல 1-2 ரொம்பவே சமாளிக்க முடியல. சோத்திரம். அப்படி இருக்கும்போது எப்படி நீ 1000 சமாளிக்க போற, 500 சமாளிக்க போற? ஆனா சொன்ன, ஆண்டவரே எப்படியா சமாளிச்சறாப்பா, எனக்கு ஆத்மா கொடுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எப்படி ஜெபம் தெரியுமா? அந்த ஆத்மாக்கள் கொடுத்தாலும் அதை நடத்துக்க வேண்டிய பலனை எனக்கு கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணிடலாம், ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம். சோத்திரம். அது உங்களையெல்லாம் வச்சுட்டு பிரசங்கம் பண்றது பெரிய பலன் தான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. பிரசங்கம் எப்படி வேணா பண்ணிடலாம். அதை நடத்துகிற, அதை சரியா செயல்படுகிற அந்த பலன் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆலோசனை கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல என்ன காரியம் கொடுக்கணும், அதெல்லாம் தேவன் எனக்கு ஞானம் கொடுங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் எல்லா இடத்திலும் கர்த்தர் அப்படிதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படணும், என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், எப்படி செயல்பட வேண்டும் என்கிற அந்த பலனை கர்த்தர் தான் கொடுக்கிறார். எங்கிட்ட பணம் இல்ல, எங்கிட்ட வசதி இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, ஒரு அரசு கூட என் பேர்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா என்னை இந்த அளவுக்கு நிறுத்தி பலப்படுத்தி வச்சிருக்கிறது கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தி நிக்க வச்சிருக்கிறது. நம்மையும் கர்த்தர், உங்களையும் கர்த்தர் அப்படி பலப்படுத்தி உங்களை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்துல? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். ஆமென். இன்னும் 5-10 நிமிஷத்துல முடித்துக் கொள்வோம். யாவரும் அல்லேலூயா தேவ சமூகத்துல ஜெபத்தோடு காத்திருப்போம். அவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. கேளுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே தேவனுடைய பலத்த வல்லமை எங்க வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படுவதாக. ரியாக்கமா நரியா சந்தரபா. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும், இந்த வார்த்தை ஜனங்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஜனங்கள் இன்னைக்கு உசியாவை ஆண்டவரை பலப்படுத்தினவர், ஆண்டவரை அனுகூலமாக்கி தந்தவர். இந்த ஜனங்களை இன்னைக்கு அப்ப அனுகூலமாக்கி தருவீராக, அற்புதமாய் நிறுத்துவீராக, அற்புதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா.